தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்று உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். அதற்கு அவர்கள் கையாளுகிற புதிய முறையை என்ன முறையை கையாளுகிறார் என்று சொன்னால், முதல்ல மத தீவிரவாதத்தை பின்பற்றினார்கள். அதில் தமிழ்நாட்டில் அது பெருசாக வெற்றி பெறலை. இப்பொழுது கடவுளின் பெயரால் தீவிரவாதத்தை பின்பற்ற முயற்சிக்கிறார்கள். 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக 39 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டிலே வெற்றி பெற்றிருப்பதுதான் நமக்கெல்லாம் உறுதி கொண்டிருக்கிறது. அதை திமுகவை எதிர்க்கின்ற அத்தனை கட்சிகளும் சுய பரிசோதனை செய்து கொண்டு அது சரி செய்துதான் அதை சரி செய்வதன் மூலம்தான் வருகிற தேர்தலில் திமுகவை வீழ்த்த முடியும். இதுல கலவரம் நடக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனா கலவரம்னு சொல்லி கலவரத்தை தூண்டுறது நம்முடைய திமுகவினர் தான் தூண்டுறாங்க. உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற RSS கொள்கையை, 4 வர்ண கொள்கையை மக்களிடத்திலே சொல்லி அதற்கு ஆதரவாக மக்களை திரட்ட வேண்டும். அதை அவர்களால் பகிரங்கமாக சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப பிற்போக்குத்தனமானது. தமிழ்நாட்டிற்கு சட்டவிரோத அரசாங்கம், ஒரு நிமிஷம் கூட ஆட்சியில் இருப்பதற்கு அருகதை இல்லாத ஒரு தீய அரசு ஸ்டாலினோட அரசு, ஹிந்து விரோத அரசு ஸ்டாலினோட அரசு. உள்துறை அமைச்சர் பேசுகிற போது தொடர்ந்து அவர் அரசியல் சட்ட நெறிகளை மீறிதான் பேசி வருகிறார். இப்பொழுது திமுகவை துடை தெரிவோம், திமுக கூட்டணியை துடை தெரிவோம் தமிழ்நாட்டில் என்று அவர் பேசுகிறார். திமுக கூட்டணியோ தூஸ் அல்ல துடை தெரிவதற்கு. அதற்கு மாறாக தமிழக மக்கள் தான் உங்களை துடை தெரிவார். எங்களுக்கு திட்டம் இருக்கு. திமுக ஆட்சி ஆற்ற வேண்டிய திட்டம் எங்கள் மனதில் இருக்கிறது. அந்த திட்டம் அமித்ஷாவுடைய மனதிலும் இருக்கிறது. அது தக்க நேரத்தில் அந்த திட்டத்தை பயன்படுத்தும். அற்பமனம் கொண்டோர் எப்படியாவது ஆன்மீகத்திற்கும் இறையன்பர்களுக்கும் இந்த ஆட்சிக்கும் ஒரு விளைவை உண்டாக்க நினைக்கின்றார்கள். அடிக்க தான் பந்து உண்டும். அதுபோல நீங்க வழக்கு போட ஒவ்வொரு அமைச்சரும் உறுதியாக தான் நிற்பாங்களே தவிர யாரும் ஓட மாட்டாங்க. விஜய் அவர்களின் வரவு அதை விட அதிகமான இம்பாக்டை உருவாக்குன்னு சொல்றார். அவர் தலைமையில ஒரு நல்ல கூட்டணி அமைகின்ற பட்சத்துல அது சரியான போட்டியாக ஆளுங்கின்ற கூட்டணிக்கு இருக்குன்னு சொல்றார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில அனைவரும் மருத்துவர் ஐயா கூட தான் கூட்டணி முடிவாகி இருக்கிறது. இந்த முறையும் அங்கதான் கூட்டணி முடிவாகும். தாயின் மாணி கோடி பாரீர் தாழ்ந்து பணிந்து பொலெந்து வாரி